நான் உங்களுக்காக இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு தாறுமாறான மோட்டிவேஷனல் படம், அதுவும் உண்மை கதை. சத்தியமா சொல்றேன், இந்த படத்துல உள்ள மாதிரி ஒரு சாதனையை நம்ம எங்கேயுமே இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். ஒரு 16 வயசு சின்ன பொண்ணுங்க, அந்த வயசுலயே அவளுக்கு கடல் மார்க்கமா இந்த உலகத்தை சுத்தி வந்து ஒரு சாதனை படைக்கணும்னு ஆசை, அதுவும் தன்னந்தனியா. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, கடல்ல புயல் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் சுனாமியே வந்தாலும் எந்த ஒரு துறைமுகத்திலையும் போய் இறங்க கூடாது, யாரோட ஹெல்ப்பையும் கேட்க கூடாது, கடல்லே தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். கேட்கும் போது இதெல்லாம் எப்படா சாத்தியம் நமக்கு தோணுது இல்லையா? ஆனா இதையும் ஒரு பொண்ணு ட்ரை பண்ணிருக்கா. கடைசியில அவ இந்த உலக சாதனையை சக்சஸ்ஃபுல்லா பண்ணாளா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட முழு கதை. படம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சரி, நம்ம கதைக்குள்ள போயிருவோமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு 16 வயசு பொண்ணு தங்க காட்டுவாங்க. இவதான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவளோட பேரு ஜெசிகா வாட்சன். நம்ம ஹீரோயினை பத்தி சொல்லணும்னா, அவ இந்த 16 வயசுல கடல் மார்க்கமா பாய்மர கப்பல்ல இந்த உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு ஆசைப்படுறா. இவ பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆஸ்திரேலியால தான். இவளுக்கு இந்த ஆசை வர காரணம், சின்ன வயசுல இருந்து இவளும் இவ குடும்பமும் கடலோட ஒன்றிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்க. இவங்க வீடு கடலுக்கு ரொம்ப பக்கம். நம்ம ஹீரோயினும் அவ கூட பிறந்தவங்களும் சின்ன வயசுல இருந்து எப்பவுமே கடல்லே தான் இருப்பாங்க. அதனாலே நம்ம ஹீரோயினுக்கு கடல்னா உயிர். அவளோட 12 வயசுல தான் பாய்மர கப்பல்ல இப்படி உலகத்தையே சுத்தி வரணும்ன்ற ஆசையும் அவளுக்கு வந்தது. அவளோட இந்த கனவையும் ஆசையும் நிறைவேற்றிக்கணும்ன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு 4 வருஷம் கடலை பத்தியும் அலைகளை பத்தியும் படிக்க ஆரம்பிச்சா. படிப்பையும் தாண்டி கடல்ல தனியா பாய்மர கப்பல்ல பயணம் பண்றது, இயற்கை சீற்றங்களை தாண்டி கடல்ல ரொம்ப தூரத்தை கடக்கிறதுன்னு நிறைய பிராக்டிஸையும் அவ பண்ணிருக்கா. இந்த 4 வருஷத்துல ரொம்ப கடுமையான 4 வருஷ உழைப்புக்கு அப்புறமா அவளோட லட்சியத்தை அடையிறதுக்காக பாய்மர கப்பலை எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரையல் ரன்னுக்கு தான் இப்ப கடலுக்கு வந்திருக்கா. இந்த ட்ரையலை நல்லபடியா முடிச்சிட்டா அதுக்கடுத்து இன்னும் சில வாரங்கள்ல இவளோட இந்த பாய்மர கப்பல்ல கடல் மார்க்கமா உலகத்தை சுத்த போற அந்த பயணத்தை மறுபடியும் ஆரம்பிக்க போறா நம்ம ஹீரோயின். இந்த கனவுகளை எல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு ரொம்ப ஜாலியா இப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பா. அப்புறம் பிரஷ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம்னு போய் தூங்கிடுவாங்க. இவ நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவளோட பாய்மர கப்பல் கூட காத்தோட திசைக்கு ஏத்த மாதிரி அந்த கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் நடக்கிறது செப்டம்பர் 2009. அந்த படகு இப்ப போயிட்டு இருக்கிறது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பக்கத்துல உள்ள பசிபிக் ஓஷன்ல தான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருப்பா பெட்ல. அப்ப திடீர்னு ஏதோ ஒண்ணு இவளோட படக வேகமா மோதிடுது. அதுல பாத்தீங்கன்னா இவ பெட்ல இருந்து கீழே பொத்துன்னு விழுந்துருவா. விழுந்த வேகத்துல கண்ணு முழிச்சவ அடிச்சு புடிச்சு எந்திரிச்சு என்ன ஏதுன்னு வெளியில பாக்கலான்னு போனா இவளோட போட்டை ஏதோ ஒண்ணு போட்டு நொறுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். இவளால வெளியில போகவே முடியாது. அந்த அளவுக்கு இவ போட்டுக்கு செம்ம அடி விழுந்துட்டு இருக்கு. வெளியில போனா சேஃப் இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா ஓடி வந்து அவளோட பெட்ல படுத்து சேஃப்டி பெல்ட் எல்லாத்தையும் போட்டுப்பா. வெளியில இருந்து வர சத்தம் அப்படியே காதை கொடையிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு பெரிய சத்தத்தோட ஏதோ ஒண்ணு இவளோட போட்டை போட்டு நொறுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் எல்லாம் குறைஞ்சு போட்டு கொஞ்சம் நிதானத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவ வெளியில வந்து பார்த்தா ஒரு பெரிய சரக்கு கப்பலுங்க, பிரம்மாண்டமா இருக்கு. அதுதான் இவளோட இந்த குட்டி பாய்மர கப்பலை போட்டு நொறுக்கி எடுத்திருக்கு. அந்த பெரிய சரக்கு கப்பல் போயிட்டு இருந்த பாதையில நம்ம ஹீரோயினோட இந்த குட்டி பாய்மர படகு போனதுதான் இவ்ளோ பெரிய விபத்துக்கு காரணம். இத முன்னாடியே அவ கவனிக்காம விட்டுட்டா. எதிர்த்தாப்புல ஏதாவது ஒரு படகோ பெரிய கப்பலோ வந்தா அதை அலர்ட் பண்ற வகையில ஒரு அலாரம் வேற அடிக்கும் போல இந்த படகுல. அதை இவ ஆன் பண்ணாம விட்டுட்டா. இந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கால இப்ப நம்ம ஹீரோயினோட படகுக்கு பெரிய சேதமாய் போச்சு. நடந்த இந்த பிரச்சனையில போட்டு உடைஞ்சு தண்ணி எதுவும் உள்ள வரல. ஆனாலும் இவளால மேற்கொண்டு இந்த படகை வச்சுட்டு பயணம் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படகுக்கு ரொம்ப டேமேஜ் போல. அதனால வேக வேகமா அவளோட குருநாதர் ஒருத்தர் இருப்பாரு, அவருக்கு தாங்க கால் பண்ணுவா. அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு பெரிய சரக்கு கப்பல் என்னோட படகு மேல மோதி பெரிய சேதத்தை ஏற்படுத்திடுச்சுன்னு சொல்றா. ஆனா சொல்லும் போது இவளுக்கு அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுவா. அவரும் இவளை சமாதானப்படுத்திட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல, கவலைப்படாத, உன்னை பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு வேண்டிய வேலை எல்லாத்தையும் நான் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் அந்த பக்கம் இந்த செய்தியை சொல்றதுக்காக நடுராத்திரி போய் ஹீரோயினோட வீட்டு கதவை தட்டுவாரு. அங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்கன்னு 3 பேர் இருக்காங்க நம்ம ஹீரோயினுக்கு. அவங்க எல்லாம் இந்த விஷயத்தை கேட்டதும் செம ஷாக் ஆயிடுவாங்க. ஆனாலும் அவ சேஃபா தான் இருக்கா, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை நம்ம எப்படியாவது பத்திரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும், ஏன்னா அவளோட படகால இனிமே நகர கூட முடியாதுன்னு நம்ம குருநாதரும் சொல்றாரு. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கவலையா தான் இருக்கு. ஆனாலும் நம்ம கோஸ்டல் கார்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தகவல் சொல்லுவோமான்னு வீட்டுல இருக்கவங்க சொல்லுவாங்க. ஆனா குருநாதர் வேணான்றாரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் 16 வயசுலயே இப்படி ஒரு சாதனை பண்ணணும்னு ஆசைப்படுறா இல்லையா, அதுக்கு அந்த நாட்டுல ரொம்பவே எதிர்ப்பு இருக்காமா. எப்படா அவ தோத்து போவான்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விஷயம் வெளியே தெரிஞ்சா காலையில அவ இங்க வரும்போது பத்திரிகைக்காரங்க எல்லாம் குமிஞ்சிருவாங்க. அப்புறம் அவளோட முயற்சியை பத்தியும் லட்சியத்தை பத்தியும் ஆளாளுக்கு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. கண்டபடி டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் வர ஆரம்பிச்சிரும். அதனால வேண்டான்னு குருநாதர் சொல்றாரு. நானே ஏதாவது ஒரு போட்டை ஏற்பாடு பண்ணி அவளை காலையிலக்குள்ள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன்னு வேற சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதும் குடும்பத்துக்கு
அவங்களுக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்ணி உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, நீ எப்படிமா இருக்கன்னு நல்லா விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அவளும் எனக்கு பெருசா எதுவும் அடிலாம் படல, என்னை பத்தி கவலைப்படாதீங்கன்னு வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவளுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு அவ எதிர்பார்த்ததே இல்ல. அப்புறம் அக்கா தான் இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு, இதே மாதிரி நாளைக்கும் நடக்கணும்னு ஒன்னும் அவசியம் கிடையாது, அதனால நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்காத, ரொம்ப கூலாருன்னு ரொம்ப பாசிட்டிவா அக்கா காரியும் நம்ம ஹீரோயினுக்கு ஆறுதல் எல்லாம் சொல்றாங்க. குடும்பத்துக்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல பதட்டம் எல்லாம் போய் சிரிப்பே வருது. இவளோட இந்த கனவுக்கு இவ மட்டும் போராடல, அவளோட மொத்த குடும்பமும் அவளுக்காக அவ்வளவு சப்போர்ட்டிவா நிக்கிறாங்க. குடும்பத்து ஆளுங்க கிட்ட பேசி போனை வச்சதுக்கு அப்புறமா ஹீரோயின் அவ போட்ல இருக்க ஒரு சின்ன போட்டோவை பாக்குறா. அது அவளும் அவ அக்காவும் எடுத்துக்கிட்ட போட்டோ. அப்போ அந்த சீனை நமக்கு காட்டுவாங்க. சின்ன வயசுல முதல் தடவை இவ படகுல ஏறி சவாரி பண்ணதுக்கு காரணமே அக்காகாரி தான். ஏன்னா சின்ன வயசுல கடலை பார்த்தோம், படகுல சவாரி பண்றத நினைச்சு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா அக்கா தான் இவளை கம்பல் பண்ணி ஒரு படகு போட்டிக்கு கூட்டிட்டு போயிருப்பா. அப்ப கூட இவ வரமாட்டேன்னு பயந்து ஓடிடுவா அப்பா அம்மா கிட்ட. அப்புறம் அக்கா பாசிட்டிவா மறுபடியும் பேசினதும் மறுபடியும் வந்து அந்த போட்டியில கலந்துப்பா. அதுதான் இவ முத படகுல ஏறின அந்த ஒரு மொமெண்ட். அந்த போட்டோவை தான் அவ இன்னமும் தன்னோட படகுல வச்சிருக்கா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம குருநாதர் சொன்னபடியே ஹீரோயினை பத்திரமா கரைக்கு கூட்டிட்டு வரதுக்கு ஒரு படகையும் ஏற்பாடு பண்ணிருப்பாரு போல. அந்த படகோட உதவியால நம்ம ஹீரோயினும் அவ சவாரி பண்ற அந்த படகும் பத்திரமா வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. அவளோட வருகைக்காக மொத்த குடும்பமும் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு பத்திரிகைக்காரங்களும் நியூஸ் சேனல் காரங்களும் அந்த இடத்துல குமிஞ்சிட்டாங்க. எல்லாருமே இவ கடல்ல பண்ண அந்த ட்ரையலை பத்தியும் பாதியிலே வீடு திரும்புறத பத்தியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்புறம் அவளோட குருநாதர் பக்கத்துல வந்து இத பாரு, யாருக்கும் பயப்படாத, இப்ப இங்க ஒரு பிரஸ் மீட் நடக்க போகுது, அதுல எல்லாரும் கேக்குற கேள்விக்கும் நீ பதில் சொல்லியாகணும், எந்த இடத்துலயும் உன்னை வீக்கா காட்டிக்காத, ரொம்ப போல்டா தைரியமா பேசுன்னு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவளுக்கான உள்ள உதரும். எல்லாரும் இவகிட்ட கேள்வி கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா அப்பா நம்ம ஹீரோயின் அப்புறம் குருநாதர்னு 4 பேரும் பதில் சொல்றதுக்காக ஒரு பக்கம் உட்கார்ந்து இருக்காங்க. இவளுக்கு காலெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கும். அப்புறம் ஒவ்வொருத்தரா கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இவளும் இவளோட பேரை சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கடல் மார்க்கமா உலகத்தையே பாய்மர கப்பல்ல சுத்தி வரணும்ன்ற இவ லட்சியத்தை பத்தி சொல்லுவா. அதுவும் தனியா தன்னந்தனியா யாரோட உதவியும் இல்லாம எந்த இடத்துலயும் இவளோட பயணத்தை நிறுத்தாம, அதாவது எந்த ஒரு ஹார்பர்லயும் இறங்காம கடல் வழியா முழுக்க முழுக்க உலகத்தை சுத்த போறா. இதையெல்லாம் சொன்னதும் கூட்டம் ரொம்ப பெருமைலாம் படமாட்டாங்க. என்னது ஒரு 16 வயசு பொண்ணு எப்படி இதெல்லாம் செய்ய முடியும், இது எப்படி சாத்தியம்னு ஆளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுலயும் ஒரு வில்லங்கமான ரிப்போர்ட்டர் இருப்பாரு. அவருக்கு நம்ம குருநாதரை ஏற்கனவே தெரியும். எப்ப பார்த்தாலும் அவரை மட்டம் தட்டி பேசுறதா அவரோட வேலையே. அவர் தானே இப்ப நம்ம ஹீரோயினுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்து கடலுக்கு அனுப்புறது. அதனால வேணும்னே ரொம்ப ஏடாகுடமா கேள்வி கேட்பாரு. ஏமா நீ 16 வயசு பொண்ணு, சின்ன பொண்ணா வேற இருக்க, உன்னோட படகு வேற ரொம்ப குட்டியா இருக்கு, கடல் அலைய பத்தி தெரியுமா தெரியாதா உனக்கு, எவ்வளவு பெரிய பெரிய சைஸ்ல அலை வரும், எப்படி உன்னால இதையெல்லாம் சாதிக்க முடியும் நினைக்கிறதுலாம் சின்ன பிள்ளைத்தனமா இல்லைன்னு ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி கேட்பாரு. பதிலுக்கு நம்ம குருநாதரும் அவ நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கா அப்படி இப்படின்னு சொன்னா, ஏங்க நாங்க அவங்க கிட்ட தானே கேள்வி கேட்கிறோம், உங்ககிட்ட கேட்டோன்னு குருநாதர் வேற இன்சல்ட் பண்றாரு. இது பத்தாதுன்னு அங்க உள்ள மத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மாறி மாறி நம்ம ஹீரோயினையும் உங்க அம்மா அப்பா கிட்டையும் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஒருவேளை இது உங்க பொண்ணோட கனவா, இல்ல நீங்க ஆசைப்பட்டு உங்க பொண்ண ஃபோர்ஸ் பண்ணி அனுப்புறீங்களான்னு வேற கேக்குறாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. அப்பா அம்மாவும் அவ ஆசைப்படுறா, அவ அதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறா, நாங்க சப்போர்ட் பண்றோம், இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த வில்லங்கமான ரிப்போர்ட்டரும் எல்லாத்தையும் விடுமா, நேத்து நைட்டு என்ன நடந்துச்சு, எதுக்காக நீ உன்னோட ட்ரையல் ரன்ன பாதியிலே நிப்பாட்டிட்டு திரும்ப வந்த, அதுக்கு பதில் சொல்லுன்னு கேட்டா நம்ம ஹீரோயினும் பதிலுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா. இதை கேட்டதும் கூட்டம் இன்னும் ஷாக் ஆயிடும். உங்க படகுல எமர்ஜென்சி அலாரம்லாம் இருந்திருக்கும்ல, எதிர்த்தாப்புல ஒரு கப்பலோ படகோ வரும்போது அந்த அலாரம் அடிக்கலையான்னு அந்த வில்லங்க ரிப்போர்ட்டர் கரெக்டா கேட்பாரு. பதிலுக்கு நம்ம ஹீரோயினும் நான் அதை ஆன் பண்ண மறந்துட்டேன்னு சொல்லுவா. இதை கேட்டதும் கூட்டம் மொத்தத்துக்கும் பெரிய தீனி போட்ட மாதிரி ஆயிடும். ஆளாளுக்கு இதெல்லாம் நடக்காது, முடியாது, இவங்க பெரிய தப்பு பண்றாங்க, அம்மா அப்பா பிள்ளைய கண்டிக்க மாட்டாங்களான்னு விதவிதமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம குருநாதரும் ஒரு லெவலுக்கு மேல பொறுக்க முடியாம போதும் எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கோமா ஹீரோயினையும் அவளோட குடும்பத்தையும் கூட்டிட்டு கிளம்பிடுவாருங்க. அப்புறம் அங்க இருந்து நம்ம ஹீரோயின் பயணம் பண்ண அந்த படகை வந்து பார்த்தா அது ரொம்பவே அடி வாங்கிருக்கு. அதை சரி பண்ணணும்னா நிறைய செலவாகும் போல. அதுக்கு பைசாவுக்கு என்ன பண்றதுன்னு அப்பாவுக்கும் கவலை, நம்ம குருநாதருக்கும் கவலை. ஆனா நம்ம ஹீரோயின் ரொம்ப அசால்ட்டா என்னோட படகுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இதை வச்சு நான் அந்த பயணத்தை நல்லபடியா முடிச்சிருவேன்னு சொல்றா. ஆனா அப்பா அதுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவளோட சேஃப்டி தான் முதல்ல முக்கியம். நீ இந்த பயணத்தை நல்லபடியா சேஃபா முடிக்கணும்னா அதுக்கு உன் படகு நல்லபடியா
இருக்கணும். உன் படகை ரெடி பண்ணாம கண்டிப்பா நான் அந்த பயணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ வேணா இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கோ, இதையெல்லாம் நல்லபடியா ரெடி பண்ணிட்டு அப்புறமா நீ இந்த பயணத்தை தொடரலாம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டது நம்ம ஹீரோயினுக்கு ஷாக்கு. அவளும் பதிலுக்கு முடியவே முடியாது, நான் 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இன்னும் 1 வருஷம்லாம் கண்டிப்பா என்னால காத்திருக்க முடியாதுன்னு சொல்றா. அப்புறம் இவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு அம்மாவும் வந்து நாம எதுவும் முடிவு பண்ண வேண்டாம், உன்னோட ஸ்பான்சர் கிட்ட கேட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனா குடும்பத்துல இருக்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. அப்போ டிவில கூட நம்ம ஹீரோயினை பத்தி தாங்க நியூஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அவளை பத்தியும் அவளோட ட்ரீமை பத்தியும் முதல்ல நல்லா பேசிட்டு இருப்பாங்க புகழ்ந்து. அதுக்கடுத்து அவ சரக்கு கப்பல்ல மோதி பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லையா, அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. இந்த சின்ன பொண்ணுக்கு இதெல்லாம் வேண்டாத வேலை, இது ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஒண்ணுன்னு கண்ணாபின்னான்னு பேசிட்டு இருப்பாங்க. எல்லா நாட்டிலுமே குழந்தைகள் நல அமைப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இதை தடுக்க மாட்டாங்களா, இதை பத்தி எல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்களான்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நியூஸ்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எரிச்சலா வரும். அவளுக்கு பயமா வேற இருக்கு. ஏன்னா இன்னும் 2 வாரத்துல அவளோட அந்த லட்சிய பயணத்தை அவ தொடங்க போறா. அதுக்குள்ள ஏடாகுடமா ஏதாவது பண்ணி நம்மள போக விடாம பண்ணிருவாங்களோன்னு ரொம்ப குழம்பிக்கிட்டு இருக்கா. இப்ப போட்டு வேற ரெடி ஆகலையா, அவளுக்கு இது பெரிய தலைவலியா இருக்கு. அப்புறம் இவளோட ஸ்பான்சர்ஸ்க்கெல்லாம் போன் பண்ணி பார்த்தா கூட அவங்களும் யாரும் போன் எடுக்கிற மாதிரி தெரியல. நியூஸை பார்த்துட்டு தான் எல்லாரும் அவாய்ட் பண்றாங்கன்னு அவளுக்கு நல்லா புரியுது. அம்மா கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவா. அம்மாவும் கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், உன்னோட முடிவை நீயே எடுன்னு ஆறுதல் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவளோட போட்டை சரி பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், என்னெல்லாம் பண்ணணும்ன்றத ஒரு லிஸ்டா ரெடி பண்ணுவாங்க. அத பத்தி எல்லாம் நம்ம குருநாதர் கிட்ட போய் சொல்லுவா. அவரும் அதெல்லாம் காதல வாங்காம வா உன்கிட்ட ஒன்னு காட்டணும்னு வேற ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாரு. இவளுக்கு டென்ஷன் ஆகும். நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன், இன்னும் 2 வாரத்துல வேற நான் பயணம் பண்ண ஆரம்பிக்கணும், இப்ப போய் இப்படி சொதப்புறீங்களேன்னு கேக்குறா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் வான்னு கூட்டிட்டு போவாரு. அங்க போய் பார்த்தா அது ஏதோ ஒரு போட்டு செய்யற இடம். விதவிதமா நிறைய போட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு புது போட்டெல்லாம் வேணாம், எனக்கு என்னோட பிங்க் தான் வேணும்னு ஒத்த கல்ல நிப்பா. இவளோட பழைய போட்டு பேர் தான் பிங்க். குருநாதரும் படகெல்லாம் ரெடி பண்ணக்கூடிய அந்த இடத்துக்குள்ள கூட்டிட்டு போவாரு. பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட பழைய பிங்க் இருக்கு இல்லையா, அதை நிறைய பேர் சேர்ந்து ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். அவளால இதை நம்பவே முடியாது. இவளை பத்தி டிவிலையும் பேப்பர்லயும் நிறைய பேர் பார்த்துட்டு இவ போட்டை ரிப்பேர் பண்றதுக்காக வாலண்டியரா வந்திருக்காங்களாமா. அப்புறம் நம்ம ஹீரோயினோட மொத்த குடும்பமும் வந்து இதையெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இவளுக்காக வந்த வாலண்டியர்ஸ் மட்டும் இல்ல, இவளோட மொத்த குடும்பமும் அந்த போட்டை ரெடி பண்றதுக்கும் அங்க வேலை செய்யறவங்களுக்கும் சமைச்செல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு டீமாவும் வேலை பார்ப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ஜாலியா சூப்பரா இருக்கும். அப்புறம் சில நாட்களே நம்ம ஹீரோயினோட பிங்க் ரொம்ப அழகா மறுபடியும் ரெடி ஆகி நிக்குது. அதை பார்க்கும்போது இவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவன் நினைச்ச மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கிற மாதிரி தெரியுது நம்ம ஹீரோயினுக்கு. அப்புறம் அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தா டிவில இவளை பத்தி தான் மறுபடியும் நியூஸ போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல பார்த்தா இவங்க அப்பா இவன் மேல நம்பிக்கை இல்லாம டிவிக்கு பேட்டி கொடுத்திருக்காருன்னு வேற ஒரு புது பொருளையே கிளப்பி விடுறாங்க. அதை பார்த்தது மொத்த குடும்பத்துக்கு ஷாக்கு. அப்பாவும் இல்ல இல்லன்னு சொல்லுவாரு. அந்த வில்லங்க ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, அவர்தான் இவங்க அப்பா போற வர இடத்துல எல்லாம் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருப்பாரு ஆளுங்களை கூட்டிட்டு போய். உங்க பொண்ணு ட்ரையல் ரன்னுக்கு போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாரு ஒரு இடத்துல. சின்ன பிள்ளைங்க வண்டி எடுத்துட்டு போனா ஆக்சிடென்ட் ஆகுறதே அதே மாதிரிதான், அதுக்காக மறுபடியும் வண்டி ஓட்டாம இருப்பாங்களா, என் பொண்ணு அப்படிதான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா, இப்போ மறுபடியும் முயற்சி பண்றா, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு யதார்த்தமா தான் அப்பா சொல்லியிருப்பாரு. ஆனா அதை ஒரு பெரிய கண்டென்ட் ஆக்கி எல்லா மீடியாவும் இப்ப நியூஸ பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்தது ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அப்பாவும் சாரி எல்லாம் கேட்பாரு. வீட்டுல இருக்க எல்லாருமே அப்பாவை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா தான் இருப்பா அப்பாவால. அப்பா அக்காஹாரி தான், அவருக்கு உன் மேல நம்பிக்கை எல்லாம் இல்லாம இல்ல, உன்னோட பாதுகாப்பை நினைச்சு அவர் பயப்படுறாரு, அவ்வளவுதான், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதன்னு சமாதானம் படுத்துவா. அப்புறம் ஒரு சர்ப்ரைஸ காட்டுறா. அவளோட லேப்டாப்ல இவ பேர்ல ஒரு வெப்சைட்டை வேற உருவாக்கி இருக்காங்க அக்காஹாரி. நீ பயணம் பண்ணும்போது அங்க இருக்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும், நீ எப்படி இருக்க என்ன பண்றன்னு எல்லாத்தையுமே இந்த வெப்சைட்ல ஒரு பிளாக்கா அப்லோட் பண்ணிக்கிட்டே இரு, இது மூலமா உன்னோட பயணம் உலகம் முழுக்கம் தெரியும்னு வேற சொல்லுவா. இதெல்லாம் கேட்டது இன்னும் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கடல் பயணம் போகக்கூடிய அந்த நாளும் வந்துருங்க. இவளுக்காக தேவையான எல்லாத்தையும் மொத்த குடும்பமும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி அவளோட படகுல ஏத்திக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் மொத்த மீடியாவும் அந்த நியூஸை கவர் பண்றதுக்காக அங்க வந்திருப்பாங்க. ஆனா யாருமே நம்ம ஹீரோயின் மேல நம்பிக்கை வச்சோ பாசிட்டிவாவோ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. சும்மா இதை கவர் பண்ணணும், ஒரு நியூஸா போடணும்ன்றதுக்காக தூரமா தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோட குடும்பம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரும் அவளை கட்டி பிடிச்சு நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாமான ஆறுதல் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. குட்டி தங்கச்சி கூட அவளுக்கு பிடிச்ச பொம்மையை கொடுத்து நீ கடல்ல ரொம்ப தனியா இருப்பக்கா, அதனால இந்த பொம்மையை வச்சுக்கோன்னு சொல்றா. நம்ம குருநாதர் கூட அவரோட லக்கியான ஒரு கத்தி இருக்கும், அதை கிஃப்டா கொடுப்பாரு. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதெல்லாம் இந்த சந்தோஷத்தோட ஒரு வழியா அவளோட லட்சிய பயணத்தையும் அவ தொடங்கிட்டா. படகை ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் கை காட்டிக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போவா. அந்த இடத்துல 2
அதிகாரிங்க கூட இவளோட ஸ்டார்டிங் லைனை நோட் பண்ணிப்பாங்க. இதெல்லாமே நடக்கிறது 18ஆம் தேதி அக்டோபர் 2009 சிட்னி துறைமுகத்துல தான். அவளோட முதல் நாள் பயணம் நல்லபடியா நடக்குது. தன்னந்தனியா அந்த பரந்த கடல்ல அவ ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம குருநாதர் இருக்கார் இல்லையா, அவரு இவ பயணம் பண்ற இத்தனை நாளும் இவ எங்க போறா எப்படி இருக்கான்றத ரேடார் மூலமா ட்ராக் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதுக்கு தேவையான லேப்டாப் டிவைஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நம்ம ஹீரோயினோட வீட்லயே செட்டில் ஆயிடுறாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து வீட்டுக்கு போன் வரும். எல்லாரும் அடிச்சு புடிச்சு ஓடி போய் போன் எடுத்து பேசுவாங்க. இப்போ அவ பயணத்தை ஆரம்பிச்சு 3வது நாள் ஆச்சு. எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, நான் நல்லா என்ஜாய் பண்றேன்னு எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவா. அவ என்னதான் நல்லா பேசினாலும் இப்போதைக்கு நல்லா இருந்தாலும் அப்பாவுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா 16 வயசு பொண்ணு, அவ எடுத்துட்டு போற படகு மிஷினால ஓடக்கூடிய படகு கூட இல்ல, காத்தடிச்சு பாய்மரத்தால ஓடக்கூடிய ஒரு படகு தான். அந்த படகுல கடல் மார்க்கமா மொத்த உலகத்தையும் சுத்தி வர போறா. கடல்ல கிட்டத்தட்ட அவ 7-8 மாசம் இருந்தாகணும். அதுவும் தன்னந்தனியா. இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ அதெல்லாம் எப்படி சமாளிப்பாளோன்னு அப்பாவுக்கு தான் ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்பதான் நம்ம குருநாதரும் ஒரு விஷயத்த நினைச்சு பாப்பாருங்க. அவளுக்கு 12 வயசா இருக்கும் போது முத அப்பதான் குருநாதரையும் மீட் பண்ணிருப்பா. அப்பவே அவர்கிட்ட ஓடி வந்து, நீங்க நிறைய தடவை கடல்ல தன்னந்தனியா பயணம் பண்ணிருக்கீங்களாம்ல, அண்டார்டிகாவுக்கெல்லாம் போயிருக்கீங்களாம்ல, எனக்கும் கடல்ல தன்னந்தனியா உலகத்தை சுத்தணும்னு ஆசை இருக்கு, எனக்கு பிராக்டிஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டிருப்பா. அவரும் அதை கேட்டுட்டு சின்ன பொண்ணு ஏதோ உளறான்னு நினைச்சு என்னால அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதெல்லாத்தையும் நினைச்சு பாப்பாரு. இப்போ அவருக்கு அதை நினைக்கும் போது நம்ம ஹீரோயினை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கும். அப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவ அக்கா சொன்னாலையா வீடியோ எடுத்து வெப்சைட்ல போடுன்னு, அதுக்காக வீடியோ எல்லாம் எடுத்துட்டு இருப்பா. எல்லாருக்கும் அவளோட போட்டை சுத்தி காமிச்சிட்டு இருப்பா. தன்னந்தனியா 7 மாசத்துக்கு மேல கடல்ல உலகத்தை சுத்த போறேன்றதையும், ஏதாவது ஒரு துறைமுகத்துல தப்பி தவறி அவ கரை இறங்கிட்டானா அவளோட லட்சிய ஆசையான உலக சாதனை படைக்கக்கூடிய இந்த பயணத்துல தோத்து போனதா ஆயிடுமா. அதனால என்ன நடந்தாலும் எவ்வளவு பெரிய புயலோ மழையோ அடிச்சா கூட தன்னந்தனியா கடல்ல இருந்தே ஆகணும், அதுதான் இந்த சாதனையோட முக்கியமான நோக்கம்ன்றதையும் அந்த பிளாக்ல சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்புறம் இவளோட பயணத்தை பத்தி மேப்பை வச்சுலாம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவ கிளம்புனது சிட்னில இருந்து தானே, அங்க இருந்து அப்படியே அமெரிக்கா வழியா 4 வளைவுகளை தாண்டி ஆப்பிரிக்காவை கடந்து நம்ம இந்திய பெருங்கடலையும் கடந்து மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு இவ கிளம்பின இடத்துக்கே வரணும். மொத்தமா உலக உருண்டைய கடல் மார்க்கமா ஒரு ரவுண்ட் அடிக்கிறா. ஆனா இன்னமும் டிவி நியூஸ்காரங்க இவளை பத்தி நெகட்டிவா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் 33வது நாள்ல சக்சஸ்ஃபுல்லா பூமத்திய ரேகையை கிராஸ் பண்ணிட்டா. பொதுவா படகோட்டிகளுக்கு இது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாது. இதுவே இவ பண்ற மிகப்பெரிய சாதனை தான். அதை கொண்டாடுற விதமா கடல்ல ஒரு குளியல வேலை போட்டு என்ஜாய் பண்ணுவா. இன்னொரு பக்கம் வீட்டுல இருக்கவங்களும் இதை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் காலங்காத்தால வானம் அப்படியே சிகப்பு கலர்ல இருக்கும். இது ஏதோ ஒரு இயற்கை சீற்றா வரப்போதுன்றத குறிக்குது போல. அதனால வேக வேகமா நம்ம குருநாதருக்கு தான் கால் பண்றா. அவருமே முன்னாடி இதை கவனிச்சுட்டாரு. நம்ம ஹீரோயின் பயணம் பண்ணிட்டு இருக்க அந்த வழியில இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு பெரிய புயல் வரப்போகுதாமா. அதை எப்படி சமாளிக்க போறேன்னு ரொம்ப பதட்டமா கேட்டுட்டு இருப்பாரு நம்ம குருநாதர். இவளுக்கான பெருசா பதட்டம் எதுவும் இல்ல. இதெல்லாம் எதிர்பார்த்துதான் அவன் இந்த பயணத்துக்கு வந்ததே. அதனால நான் அந்த புயலோட போராடாம அந்த புயலோடயே நான் டிராவல் பண்ண போறேன்னு சொல்றா. இது ஆனா அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயத்தை கலப்புது. அவங்களும் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. ஆனாலும் இவ இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றா. ஆனா குருநாதருக்கு இந்த ஐடியா ஓகேன்னு தான் படுது. அது மட்டும் இல்லாம இவளோட போட்டை அவர் சரி பண்ணார் இல்லையா, அப்போ சின்னதா ஒரு ரப்பரால செய்யப்பட்ட நங்கூரத்தையும் அதுல செட் பண்ணிருப்பாருங்க. புயல் வரும்போது அதை யூஸ் பண்ணி கண்டிப்பா உன் போட்ட அது தடுமாற்றம் இல்லாம வச்சிருக்குன்னு வேற சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் குருநாதரோட எல்லா அட்வைஸையும் கேட்டுட்டு ரொம்ப தயாரா இருப்பா அந்த புயலை சமாளிக்கிறதுக்காக. வேக வேகமா போய் ரெயின் கோட்டை எல்லாம் எடுத்து மாட்டிப்பா. கொஞ்ச நேரத்திலே வானம் இருட்டி மழை தூர ஆரம்பிக்கும். காத்தும் மழையும் பிச்சுக்கிட்டு அடிக்கும். கடல் அலை ஒவ்வொன்னும் ரொம்ப பயங்கரமா வரும். நம்ம ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அந்த புயலோட புயலா அந்த அலைகளுக்குள்ள வர இவளோட கப்பல் புகுந்து விளையாடிட்டு இருக்கு. அந்த ஒரு நேரத்தை கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா எப்படி இருந்திருக்கும். சரியான இருட்டு, சுத்தி முத்தி யாருமே கிடையாது, நம்ம மட்டும் தான் தனியா இருக்கோம், அதுவும் ஒரு படகுல. ஆனா காத்தும் மழையும் பிச்சுக்கிட்டு அடிக்குது. நமக்கு என்ன நடக்கும், நம்ம உயிரோட இருப்போமா இல்ல இந்த கடல்ல தொலைஞ்சு போயிருவோமா செத்து போயிருவோமான்னு எந்த ஒரு உறுதியும் இல்லாத ஒரு நிலைமை. ஆனா அதுல கொஞ்சம் கூட சளைக்காம டக்கு டக்கு டக்குன்னு ஒன்னொன்னா பண்ண ஆரம்பிப்பா. போட்டு வேற அலைகளுக்கு நடுவுல விளையாடிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பாய்மரம் கிழிஞ்சு போக கூடாதுன்றதுக்காக வேக வேகமா ஓடி போய் அதை இழுத்து கட்டுவா. அதை கட்டும்போது பாருங்க ஒரு பெரிய அலை வரும், அப்படியே அவளை அடிச்சிரும். இவ பறந்து போய் கடலை ஜஸ்ட் மிஸ் விழுந்திருப்பா. ஆனா அதுக்குள்ள கையில கிடைச்ச எதையோ ஒன்ன புடிச்சிட்டா. அது கயரா இல்ல ரப்பரான்னு தெரியல. அதை புடிச்சுட்டு வேக வேகமா படகுல மறுபடியும் ஏறிடுவா. அப்புறம் வேக வேகமா கப்பல்ல செட் பண்ணி வைக்கப்பட்ட அந்த ரப்பர் நங்கூரம் இருக்கு இல்லையா, அத அந்த அலைகளுக்கும் காத்துக்கும் நடுவுல ஒரு வழியா எடுத்து அவர் கொடுத்த கத்தியாலே கட் பண்ணி கடல்லையும் தூக்கி வீசிடுவாங்க. ஆனா இதையெல்லாம் பண்றதுக்குள்ள அந்த கடலெல்லாம் அவளை ஒரு வழி பண்ணிடுச்சு.
ஆச்சு. ஒரு பெரிய அலை வந்து அவ மேல அடிக்கும் பாருங்க. அவ பறந்து போய் அவளோட கேபினுக்குள்ளே விழுந்துருவா. அதுக்குள்ளேயும் இப்ப தண்ணி வந்துகிட்டு இருக்கு. வேக வேகமா அதுக்குள்ள தண்ணி வராதபடி அதையும் க்ளோஸ் பண்ணி உள்ள போய் அடிப்படாம இருக்கணும்ன்றதுக்காக பெட்டோட ஒரு பெல்ட் இருக்கும், அதை போட்டுக்கலான்னு பார்த்தா அதை அவ எடுக்கிறதுக்குள்ள அந்த போட்டை அந்த ஆட்டம் ஆடுங்க. உள்ள இருக்க பொருள் எல்லாம் கண்ணா பின்னான்னு கீழே விழுந்துட்டு இருக்கும். அந்த கடலில போட்டை போட்டு பாடா படுத்துறதுனால நம்ம ஹீரோயினும் அங்கிட்டு இங்கிட்டு பறந்துகிட்டு இருப்பா கேபினுக்குள்ள. அவளுக்கு சம அடிபட்டுரும். அவ கொஞ்சம் நிதானிச்சு எந்திரிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒரு பொருள் அவ தலையில ஓங்கி அடிச்சிருது. அதனால பாவம் அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் மயங்கி போயிடுவா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா அவளுக்கு 12 வயசா இருக்கும் போது என்ன நடந்ததுன்றதை நமக்கு காட்டுவாங்க. அப்பதான் அவளுக்கு முத இந்த ஆசை வந்தது. அதை குடும்பத்துல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லுவா. அதுக்காக அவ என்னெல்லாம் பண்ண போறா, எப்படி அந்த பயணத்தை தொடங்க போறான்னு அப்பவே அவகிட்ட ஒரு பெரிய பிளான் இருக்கும். அதை எல்லாத்தையும் எழுதி வீட்டுல இருக்கவங்க கிட்டையும் காட்டுவா. அவங்களுக்கு ஆரம்பத்துல சிரிப்பு தான் வரும் இதை கேட்டதும். ஆனா அவளோட பிளானை எல்லாம் பார்த்துட்டு அவங்களே மிரண்டு போயிடுவாங்க. நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு நாங்க சப்போர்ட்டிவா இருப்போம்னு அப்போ இருந்து அந்த மொத்த குடும்பமும் அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. இப்பவும் இங்க அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அவகிட்ட இருந்து ஒரு போன் கூட வரலன்னு குடும்பம் அப்படியே தவிக்கும். அப்பதான் அவ கொஞ்சம் கொஞ்சமா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு வீட்டுக்கும் போன் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் அப்பா அம்மாவுக்கு எல்லாம் உயிரே வரும். உனக்கு எதுவும் அடிப்படலையே ஒண்ணும் இல்லையேன்னு வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்பாங்க. அவளும் தலையில மட்டும் தான் லேசா அடிபடிச்சு, பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்றா. அப்புறம் நம்ம குருநாதர் போனை வாங்கிட்டு போட்டு எப்படி இருக்குன்னு தான் முதல்ல கேட்பாரு. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் தானே. போட்டுக்கும் எந்த பிரச்சனை இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வெளியே மொத்த மீடியாவுமே இவளுக்கு என்ன ஆச்சு, அந்த புயல இருந்து இவ தப்பிச்சாலா இல்லையான்றத தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப குட்டி பாப்பா தான் வந்து எங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, எங்க அக்கா எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து இந்த வெப்சைட்ல தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு அந்த வெப்சைட்டை எல்லார் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுவா. வேக வேகமா நம்ம வில்லங்க ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, அவரு ஓடி போய் அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி பாப்பாருங்க. அதுல பார்த்தா நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியா கடல்ல மீன் பிடிக்கிறது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து போட்டிருப்பா. இதையெல்லாம் பார்க்கும்போது இத்தனை நாள் இவன் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அவன் மேல இப்போ நம்பிக்கை வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்படி நாட்கள் நல்லபடியா போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாளே கிறிஸ்மஸும் வந்துருங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே அதை நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. குருநாதர் கூட இப்ப அந்த வீட்டுல ஒருத்தர் மாதிரி ரொம்ப ஒன்றிட்டாருன்னு சொல்லலாம். அவரும் அதை செலிப்ரேட் பண்றதுக்காக விஸ்கி எல்லாம் வாங்கி கொண்டு வந்து இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுப்பாரு. இவங்களும் அவருக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளும் கூட அந்த குட்டி படகுல கிறிஸ்மஸ அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. என்னதான் அவ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த தனிமை அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா 83வது நாள்ல என்ன நடக்குதுன்றதை காட்டுறாங்க. இவ இப்போ உலகத்தை கடல் மார்க்கமா பாதி ரவுண்ட் அடிச்சிட்டான்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு வளைவை கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட இந்த சாதனையை பார்த்து எல்லாருமே மிரண்டு போவாங்க. அதை வீடியோவை வேற எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பா. வீட்டுல இருக்கவங்களும் சரி, மீடியாவை சேர்ந்தவங்களும் சரி, அதையெல்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. குருநாதருக்கும் அப்பா அம்மாவுக்கும் ரொம்பவே பெருமையா இருக்கும். அவளுக்கும் கூட இது ரொம்ப ஜாலியாவும் சந்தோஷமாவும் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் பயணத்துக்கு அப்புறமா சரியா 113வது நாள் கடல்ல எந்த ஒரு அலையுமே இல்லாம ஒரே நிசப்தமா இருக்கும். இவ படகு கூட அப்படியே ஆடாம அசையாம நகராம ஒரே இடத்துல நிக்குது. இவ இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஆரம்பத்துல இவளுக்கு ஒரு மாதிரி தனிமையா இருந்தா கூட இப்ப காத்தடிக்கும் அப்ப காத்தடிக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனா சுத்தமா காத்தே அடிக்காதுங்க. 2 நாள் ஆகும் 3 நாள் ஆகும், இவ ஒரே இடத்துல அப்படியே இருக்கா. அது இவளுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த தனிமை இவளால தாங்கிக்கவே முடியல. வீட்டுக்கு போனை போட்டு ரொம்ப அழுவா. அம்மா அப்பால இருந்து நம்ம குருநாதர் வரைக்கும் எல்லாரும் எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. ஆனா எல்லார்கிட்டையும் கோவப்படுவா, அழுவா, கத்துவா. அந்த தனிமை அவளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொல்ல ஆரம்பிச்சிரும். இது எல்லாத்தையும் கூட அவ வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணுவா. அப்புறம் அந்த வெறுமையில யாரோட போனையும் கொஞ்ச நாளைக்கு அட்டன் பண்ணவே மாட்டா. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தவிச்சு போயிருவாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு போன் அட்டன் பண்ணுவா. ரொம்ப அழுவா அம்மா கிட்ட. அவங்களும் அவளுக்கு தைரியம் எல்லாம் சொல்லி வானத்தை பார்த்து பாட்டு பாடு, எல்லாமே சரியா போயிடும் சொல்றாங்க. அவங்க சொன்னதை கூட இவ ட்ரை பண்ணி பாப்பா. அது கொஞ்சம் இவளுக்கு ஆறுதலா இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம வில்லங்க ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, அவ கூட இவ அழுதுகிட்டே வீடியோ போட்டிருக்கதெல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்படுவாரு. இப்பதான் இவளோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மத்தவங்களுக்கும் புரிய ஆரம்பிக்குது. நிறைய பேர் இவளுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த தனிமையும் என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பா. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வானத்துல உள்ள நட்சத்திரம் எல்லாம் அப்படியே கடல் மேல ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். அந்த காட்சி பார்க்க ரொம்பவே ரம்மியமா இருக்கும். அதையெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவா. ஒரு 10 நாள் கழிச்சு லேசா காத்தடிக்க ஆரம்பிக்கும். அப்பதான் இவளுக்கு நம்பிக்கையே வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் காத்தடிச்சு இவ படகும் நகர ஆரம்பிக்கும். மறுபடியும் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவளோட பயணம் முன்ன விட ரொம்ப ஜாலியா போய்கிட்டு இருக்கும். இதுக்கு நடுவுல இத்தனை நாளா இவளை பத்தி நெகட்டிவா பேசிக்கிட்டு இருந்த மீடியா ஆட்கள் எல்லாருமே இப்போ ரொம்ப பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நாட்டை சேர்ந்த மீடியா மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா சேனல்லையும் இவளை பத்தியும் இவளோட இந்த லட்சிய பயணத்தை பத்தியும் செய்திகள்லாம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்க வீட்டுக்கு வெளியில கூட எப்ப பார்த்தாலும் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டம்
இருந்துகிட்டே இருக்கு. எப்படா இவங்க வீட்ல இருந்து கதவை திறந்து வந்து ஏதாவது நியூஸ் கொடுக்க மாட்டாங்களான்னு எல்லாரும் காத்து கிடப்பாங்க. இன்னொரு பக்கம் 186வது நாள் என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் காலையில எப்பவும் போல அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு விஷயத்த கவனிப்பா. அந்த போட்ல ஒரு இடத்துல சின்னதா விரிசல் விட்டுருக்கு. அதை பார்த்தது இவளுக்கு ஷாக்கு தான். ஆனாலும் இதையெல்லாம் எப்படி சரி பண்ணணும்னு நம்ம குருநாதர் முன்னாடியே அவளுக்கு சொல்லி கொடுத்திருப்பாரு. அதையெல்லாம் வச்சு அந்த போட்ல இருக்க ஓட்டைய தற்காலிகத்துக்கு ஒரு கம்மை போட்டு ஒட்டிட்டு இருப்பா. படகு ஓட்டுறதையும் தாண்டி கடலை எப்படி சர்ஃபிங் பண்றது முத கொண்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினுக்கு குருநாதர் கத்து கொடுத்திருப்பாரு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நினைச்சு பாத்துக்கிட்டு இருப்பா. அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணி 197வது நாள்ல என்ன நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. அம்மா அவ எந்த இடத்துல இருக்கான்றத அவங்க வீட்டுல இருக்க மேப்ல குறிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவ 90% மேல உலகத்தை சுத்தி வந்துட்டான்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியாவை நெருங்கிட்டா. இன்னும் ஒரு 10-12 நாள்ல வீடு வந்து சேர்ந்துடலாம். இதையெல்லாம் நினைச்சு பார்த்து அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அவ எப்பவும் போல போன் பண்ணி வீட்டுல இருக்க அண்ணன் அக்கா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பா. அப்பதான் கம்ப்யூட்டர்ல ஒரு விஷயத்தை கவனிப்பா. இவ இருக்க இடத்துல இருந்து இன்னும் கொஞ்ச தூரத்துல ஒரு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு இவளை நோக்கி. அதுவும் முன்னாடி வந்த புயலை விட 5 மடங்கு பெரிய புயல். உடனே அதை அக்கா கிட்ட சொன்னதும் வேக வேகமா அக்கா போனை கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுக்கறா. அம்மாவும் இதை கேட்டதும் உடனே உன்னோட பயணத்தை நிறுத்திரு, பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு துறைமுகத்துக்கு போயிரு, இல்ல வேற ஏதாவது ஒரு கப்பலை நாங்க வர வச்சு உன்னை காப்பாத்திரோம்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவ முடியவே முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறா. ஏன்னா அவ கிட்டத்தட்ட 7-8 மாசத்துக்கு மேல பயணம் பண்ணிட்டா. இன்னும் ஒரு 10 நாள் பயணம் பண்ணிட்டா இந்த உலக சாதனையை படைச்சிடலாம். அதுக்குள்ள இப்படி நடக்கும் அவ பாவம் எதிர்பார்த்தது கூட இல்ல. என்னால இத பாதியிலே நிப்பாட்ட முடியாதுன்னு சொல்றா. ஆனா அம்மா உன் உயிர் தான் முக்கியமா, அதனால வேண்டாம் புரிஞ்சுக்கோன்னு எவ்வளவோ சொல்லி பாப்பாங்க. அவளுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்னும் புரியல. போனை வச்சுட்டு வெளியில போய் வானத்தை பார்த்து காட்டு கத்து கத்துவா. இன்னொரு பக்கம் எல்லா நாட்டோட டிவி நியூஸ்லயும் இத பத்தி தான் பேச்சா இருக்கும். இவ இருக்கிற இடத்துல ஒரு பெரிய புயல் வரப்போது. இவ அதை சமாளிக்க போறாளா இல்ல இந்த சாதனையில இருந்து விலக போறாளான்னு அத பத்தியே தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கும் ஒரே பதட்டமா இருக்கு. நம்ம ஹீரோயினும் அம்மாவுக்கு போன் பண்ணி மறுபடியும் நான் பயணத்தை தொடரதான் போறேன், பாதியில நிப்பாட்ட போறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அம்மா அப்பாவுக்கெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அப்பதான் அக்கா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா நம்ம ஹீரோயின் கிட்ட. இவ வீடியோ எடுத்து ஒரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் எல்லாம் வந்திருக்கு. அதை நீ பாத்தியா இல்லையான்னு கேக்குறா. இப்பதாங்க அந்த கமெண்ட் எல்லாம் நம்ம ஹீரோயினும் போய் பாப்பா. அதுக்கு கீழே நிறைய நாட்டுல இருந்து நிறைய பேர் இவளை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசியிருப்பாங்க. பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப மோட்டிவேஷனலாவும் உன்னோட பயணமும் உன் கனவும் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சாதனையை நம்ம படைச்சே ஆகணும், பாதியில விட்டுட்டு ஓடக்கூடாதுன்னு இவளுக்கு தோணுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல இறங்கி பாத்துடலாம்னு முடிவு பண்ணிட்டா. அதனால மேப் எடுத்துக்கு அதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது ரூட் கிடைக்குமான்னு கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்பதான் குருநாதரும் இவங்க வீட்டுக்கு வருவாரு. அவருக்கும் கூட இவ பயணத்தை பாதியில நிப்பாட்டிட்டு அங்க இருந்து வர்றதுதான் இவளுக்கு சேஃப்னு தோணுது. அதனால எல்லாருமே மொத்தமா போனை போட்டு உன் உயிர் தான் முக்கியம், தயவு செஞ்சு இந்த பயணத்தை இதோட நிறுத்திக்கோன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயினோ ஏற்கனவே அந்த புயல்ல எப்படி கடந்து வந்தா அதே மாதிரி இந்த புயலையும் எதிர்த்து போராடாம புயலோட புயலாவே நான் பயணிக்க போறேன், இது நல்ல ஐடியாவா இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்றா. ஏற்கனவே இவளோட கப்பலை நிலைப்படுத்துறதுக்காக முன்னாடி புயல் வரும்போது அந்த ரப்பர் நங்குரத்தை பயன்படுத்திருப்பாளையா, அது கொஞ்சம் இவளோட படகு ஸ்டேபிளா வச்சிருந்திருக்கும். ஆனா இப்போ அதை பயன்படுத்த போறது இல்லைன்னு சொல்றா. அதை பயன்படுத்தாமையே அந்த புயலோடயே டிராவல் பண்றேன், கடல்ல படகை வச்சு சர்ஃபிங் பண்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க போறேன், கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா நம்ம குருநாதர் வேண்டவே வேணான்னு சொல்றாரு. இது பெரிய ரிஸ்க், உன் உயிருக்கே ஆபத்தாயிரும், நீ அப்புறம் ஆழ்கடல்ல தொலைஞ்சு கூட போக வாய்ப்பு இருக்கு, அதனால இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன்னு அவர் சொல்றாரு ஒரு பக்கம். ஆனா நம்ம ஹீரோயினோட அண்ணன் அக்கா எல்லாருமே இவ சொல்ற பிளான் நல்லா தானே இருக்கு, அவ அதை ட்ரை பண்ணி பார்க்கட்டுமே, ஒருவேளை ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த சாதனை அவ நல்லபடியா முடிக்க வாய்ப்பு கூட இருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா நீ உயிரோட இருக்கிறதும் சேஃபா இருக்கிறதுதாமா முக்கியம், அதனால வேண்டாமான்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப அப்பா என்ன சொல்லுவாருன்னு தான் ஓடிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள. அப்பாட்ட நீங்க என்ன சொல்றீங்கப்பான்னு கேட்டா அவரும் முதல்ல உன் உயிர் தாமா முக்கியம், நீ சேஃபா இருக்கணும், ஆனா உன்ன மாதிரி நான் கடல்ல இத்தனை மாசம் தனியா உலகத்தெல்லாம் சுத்தி வந்தது இல்லம்மா, நீ இத்தனை நாள் அந்த போட்ல கேப்டனா டிராவல் பண்ணிருக்க, அந்த போட்டை பத்தியும் கடலை பத்தியும் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், அதனால உன்னோட டிசிஷனை நீயே எடுன்னு சொல்லிட்டாரு. அப்பா அப்படி சொன்னது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கும். இதுக்கப்புறம் குருநாதரும் அம்மாவும் கூட நம்ம ஹீரோயினோட முடிவுக்கு முழுசா சப்போர்ட் பண்றதா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மொத்த மீடியாவும் ஹீரோயினோட வீட்டுக்கு வெளியில தாங்க நிப்பாங்க. அவ பயணத்தை தொடர போறாளா இல்ல பாதியில இந்த பயணத்தை நிப்பாட்ட போறாளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப குட்டி தங்கச்சியும் வருவா எல்லார் முன்னாடி அனௌன்ஸ் பண்றதுக்காக. ரொம்ப அழகா அந்த குட்டி பொண்ணு மீடியா முன்னாடி கேப்டன் தன்னோட பயணத்தை நிறுத்தாம அந்த உலக சாதனையை படைக்கிறதுக்காக புயலோடயே டிராவல் பண்ண போறதா எல்லார் முன்னாடியும் சொல்லுவா. இத கேட்டது மொத்த மீடியாவுக்கும் ஷாக்கு தான். நம்ம வில்லங்க ரிப்போர்ட்டர் கூட என்ன சொல்ற, உண்மையத்தான் சொல்றியா, இது எப்படி சாத்தியம்னு கேட்பாரு அந்த குட்டி பொண்ணு கிட்ட. இதுதான் கேப்டனோட டிசிஷன், அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு உள்ள போயிடுவா. இப்ப மொத்த மீடியாவும் இதை கேட்டு ஸ்தம்பிச்சு போய் நிப்பாங்க. எல்லா நியூஸ்லயும் இதுதான் ஓடிட்டு இருக்கு.
இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னோட 198வது நாள்ல தஸ்மானியா கடல்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துலதான் கொஞ்சம் கொஞ்சமா புயல் ஆரம்பமாயிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் ஒன்னொன்னா அந்த புயல்ல கூட வேக வேகமா பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டு சேஃபா இருக்கணும்ன்றதுக்காக உள்ள தண்ணி வராம கதவை எல்லாம் பூட்டிட்டு பெட்டோட ஒரு பெல்ட்ட போட்டு படுத்துப்பா. இவளோட பாய்மர படகு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப புயலுக்குள்ள போயிட்டு இருக்கு. முன்னாடி எப்படி நடந்ததோ அதே மாதிரி அலைக்குள்ள இவளோட படகு ரொம்ப கஷ்டப்படும். செம்ம அடி வாங்கும். உள்ள இருக்க பொருள் எல்லாம் கண்ணா பின்னான்னு விழுகும். அது இவளையும் போட்டு புரட்டி எடுக்குது. பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே இவ எங்க இருக்கா எப்படி இருக்கான்றத ட்ராக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் உட்காந்து இந்த புயலை எல்லாம் கடந்து அவ எப்படி நல்லபடியா வீடு வந்து சேர போறான்னு மொத்த குடும்பமும் உயிரை கையில பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. இந்த பக்கம் பாவம் அவ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கா. அங்கிட்ட இங்கிட்ட மோதுனதுல வயிற்று புரட்டிக்கிட்டு வயிற்றுக்குள்ள இருந்ததெல்லாம் வாந்தியா வேற வந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மயக்க வேற வரும் பாவம் அவளுக்கு. பாவம் இப்படி ரொம்ப நேரம் அவ கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. அவ படகும் அலைகளுக்குள்ள படாத பாடு பட்டுச்சு இல்லையா, அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஏற்கனவே விட்டிருந்த விரிசல்ல தண்ணி வேற வந்துகிட்டு இருக்கு. இவளுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. ஆனாலும் டிசிஷனை எடுத்துட்டா. நடக்கிறது நடக்கட்டும்னு பயத்தை வெளிக்காட்டிக்க கூடாதுன்றதுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பா. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால வேகமா மறுபடியும் வீட்டுக்கு தாங்க போனை போடுவா வீட்டு ஆளுங்க கிட்ட பேசுறதுக்காக. அவங்களும் ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசுவாங்க இவளோட கவனத்தை பயத்துல இருந்தும் அந்த புயல் இருந்தும் திசை திருப்புறதுக்காக. ஆனா அது எதுவுமே பெருசா ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. ஏன்னா இவ கத்துறது அந்த கடல்ல படாத பாடு படுறதெல்லாம் எல்லாத்துக்குமே நல்லா புரியுது, நல்லா கேட்க முடியுது அந்த சிரமத்தை. பாவம் குட்டி தங்கச்சியா பயமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினும் சரி அவளோட குடும்பமும் சரி இதெல்லாம் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும், எப்படியாவது இவ அதை கடந்து வந்துருவான்னு நினைச்சிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம குருநாதர் ஐயோ இப்படி நடக்கவே கூடாதுன்னு கத்துறாரு. என்னாச்சுன்னு ஹீரோயின் ஒரு பக்கம் அதை போன்ல கேட்டுட்டு கத்திக்கிட்டே இருப்பா. அதுக்குள்ள அவ போன் சிக்னல் வேற கட் ஆயிருச்சு. அப்பதான் நியூஸ்ல நம்ம வில்லங்க ரிப்போர்ட்டர் இருக்கார் இல்லையா, அவரை இப்போ நல்ல ரிப்போர்ட்டர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு மனுஷன் நல்லவரா மாறிட்டாரு. அவர் ஒரு விஷயத்த அறிவிக்கிறாருங்க. புயல் இப்போ மொத்தமா ஒண்ணு கூடி ஒரு இடத்துல ரொம்ப பெருசா அடிக்க போதாமா. அலைகள்லாம் கிட்டத்தட்ட 70 அடி உயரத்துக்கு வரப்போதாம். அவர் அந்த பக்கம் இதை சொல்ல ஹீரோயினும் அந்த படகுல இருக்க ஒரு கண்ணாடி டோர் வழியா பாப்பா பாருங்க வெளியில ஒரு பிரம்மாண்டமான அலை, ரொம்ப பெரிய அலை. அதை இவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல இப்படி நடக்க கூடாதுன்னு நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் கத்த அந்த பிரம்மாண்டமான அலை இவளோட போட்டை அப்படியே தூக்கி மொத்தமா கடலுக்குள்ள கவுத்தி விட்டுருச்சு. வீட்டுல இருக்கவங்களுக்கும் சிக்னல் கட்டாதனால இவ குரலும் கேட்கல. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா இவளோட படகு ஆழ்கடலுக்குள்ள போயிட்டு இருக்குங்க. தண்ணி வேற அந்த விரிசல் வழியா இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கு மொத்த நம்பிக்கையும் போயிடும். எல்லாமே போச்சு. கடைசி அவ ஒரு தடவை இந்த பயணத்துக்கு கிளம்பும் போது குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்கும் பாய் சொல்லிருப்பா இல்லையா, அப்ப பார்த்த குடும்பத்தாளுங்க முகத்தை எல்லாம் நினைச்சு பாப்பா. நம்ம குருநாதர முதல் தடவை பார்த்திருப்பாளே அதையெல்லாம் யோசிச்சு பாப்பா. அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ எல்லாம் பாப்பா. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, மரணமே வந்தாலும் பரவாயில்லன்னு அவளோட கண்ணையும் இறுக்கமா மூடிப்பாங்க. அவளோட படகு நடுக்கடல்ல தலைகீழா கவுந்து கிடக்கு. இன்னொரு பக்கம் அப்பா அம்மா குழம்பி போய் இருப்பாங்க. அப்பா அவங்களுக்கு ஒரு போன் கால் வருது. அம்மா தான் எடுத்து பேசுவாங்க. ஆனா இடிஞ்சு போயிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டா நம்ம ஹீரோயின் படகுல இருந்த அந்த எமர்ஜென்சி அலாரம் ஆஃப் ஆயிடுச்சாமா. உங்க பொண்ணு போன படகு கடலுக்கு அடியில 15 அடி ஆழத்துல கிடக்குன்னு ஒரு தகவல் மட்டும்தான் வருது. அந்த மொத்த குடும்பமும் நொறுங்கி போயிருவாங்க. இல்லம்மா அவளுக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு அண்ணே போனை வாங்கிட்டு அவளுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அப்பா இல்லடா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அலறாரு. அண்ணெல்லாம் ரொம்ப அழுவான். கூட பிறந்தவங்க அம்மா அப்பான்னு எல்லாருமே அந்த இழப்பை தாங்க முடியாம ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. குருநாதருக்கு என்ன சொல்லணும், இந்த குடும்பத்தை எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரியல. அவர் ஒரு பக்கம் உடைஞ்சு போயிட்டாரு. இங்க எல்லாரும் இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் அவளோட பிங்கையும் காட்டுவாங்க. அந்த கடல் அப்படியே ரொம்ப நிசப்தமா அமைதியா இருக்கு. அதுக்கு நடுவுல கவுந்து போய் அந்த பிங்க் மட்டும் கிடக்குதுங்க. அப்பதான் போட்டுக்குள்ள நமக்கு காட்டுறாங்க. எல்லாரோடையும் அவ சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கும். அவளோட பிங்கும் கொஞ்சம் கிடுக்கிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. அதுக்குள்ள முழுசா இன்னும் தண்ணி போகல. அப்பதாங்க ஒரு பெரிய மேஜிக்கே நடக்கும். அந்த குட்டி படகு கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆகி டபக்குன்னு 15 அடி ஆழத்துல இருந்து வெளியில வந்துரும் கடலுக்கு மேல. ஆனா உள்ள நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்ப வரைக்கும் தெரியல. இன்னொரு பக்கம் குடும்பம் மொத்தமா அழுதுட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு போன் கால் வரும். ஓடி போய் எடுத்தா அது நம்ம ஹீரோயின் தான். அந்த குரலை கேட்டும் அந்த குடும்பத்துக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவளுக்குமே அப்பா அம்மா குரலை கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா என்னோட பிங்க் என்னை காப்பாத்திருச்சுன்னு சொல்லுவா. நம்மளாம் சாதிச்சுட்டோன்னு வேற சொல்றா. அந்த மொத்த குடும்பத்துக்கும் நம்ம குருநாதருக்கும் இப்பதான் உயிரே வரும். அந்த 16 வயசு சின்ன பொண்ணு பண்ண சாதனையை நினைச்சு குருநாதர் ரொம்ப பெருமைப்படுவாரு. எல்லாருக்கும் அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த மொமெண்ட். இன்னொரு பக்கம் பார்த்தா மொத்த மீடியாவும் அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நைட் எல்லாம் அவ வீட்டு வாசலே தான் கிடப்பாங்க. அப்புறம் அப்பா குட்டி பொண்ணுன்னு எல்லாரும் வந்து அவளுக்கு ஒண்ணு இல்ல எந்த காயமும் இல்ல, புயல அவ கடந்துட்டா கூடிய சீக்கிரமே வீடு வந்து சேர்ந்துருவான்ற அந்த நல்ல செய்தியை சொல்லுவாங்க. அவ இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போது
போது நெகட்டிவா பேசின மொத்த மீடியா ஆளுங்களும் இப்ப சந்தோஷப்பட்டு துள்ளி குதிப்பாங்க. உலகம் முழுக்க இப்ப இவளோட சாதனை தான் பேச்சா இருக்கும். அப்புறம் அந்த இடத்துல சீனை கட் பண்ணா சரியா 210வது நாள் நம்ம ஹீரோயின் அவளோட அந்த குட்டி படகுல சிட்னி துறைமுகத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கா. இவ போகும்போது மீடியா ஆளுங்களை தாண்டி வேற யாருமே அங்க இருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா இப்போ 80,000 மக்கள் இவளை வரவேற்கிறதுக்காக நின்னுட்டு இருப்பாங்க. எல்லாருமே பிங்க் கலர்ல பலூனு பொம்மைன்னு வச்சுட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. இவளோட மொத்த குடும்பமும் இவளை வரவேற்கிறதுக்கு ஆவலா இருக்காங்க. நம்ம குருநாதர் கூட அவரோட போட் எடுத்துட்டு போய் இவ ஹார்பருக்கு வர்றதுக்கு முன்னாடியே கடல்ல வச்சு சல்யூட் எல்லாம் அடிப்பாரு. இவளும் பதிலுக்கு சல்யூட் அடிப்பா. இன்னொரு பக்கம் நம்ம வில்லங்க ரிப்போர்ட்டர் இருக்காரு இல்லையா, அவரு ரொம்ப சந்தோஷமா இந்த பொண்ணை பாருங்க 210 நாள் தன்னந்தனியா கடல்ல பயணம் பண்ணி இந்த உலகத்தையே சுத்தி பெரிய சாதனையை படைச்சிருக்கா. இவ தாங்க பவர் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். இவகிட்ட இருந்து நம்ம நிறைய கத்துக்கணும்னு இவளை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாரு. தரையில தான் இவளுக்காக 80,000 பேர் நிக்கிறாங்கன்னா கடல்ல வேற நிறைய வாலண்டியர்ஸ் அவங்களோட படகை எடுத்துட்டு வந்து இவளுக்கு சல்யூட் வச்சிட்டு இருப்பாங்க. அந்த நாடே அன்னைக்கு இவளை கொண்டாடுச்சுன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பல நாடுகள்ல இவளோட ஃபேன்ஸ் இருந்தாங்களே, அதுக்கு முன்னாடி இவளுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டிருப்பாங்களே, அவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னொரு பக்கம் அப்புறம் ஒரு வழியா வந்து இறங்கிடுவாங்க. அந்த பிங்க்ன்ற படகை விட்டு முதல் அடி எடுத்து வைக்கும் போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அப்பா அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிப்பா. அந்த குடும்பமும் அந்த நாடும் அன்னைக்கு அவளை அவ்வளவு கொண்டாடி இருக்கும். அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரே வந்து இவதான் இன்னைக்கு நம்ம நாட்டோட ஒரு மறக்க முடியாத ஹீரோன்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின் மைக்க வாங்கிட்டு, நான் ஹீரோலாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண பொண்ணுதான், நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை நம்பினேன், அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சேன், அவ்வளவுதான். நீங்களும் என்ன மாதிரி கனவுக்காக கஷ்டப்பட்டா நிச்சயம் அதை அடையலாம். கண்டிப்பா நான் ஹீரோவும் கிடையாது, ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணும் கிடையாது. இப்படி அழகான வார்த்தைகளை சொல்லி அவளோட ஸ்பீச்சை முடிச்சிருவா. இந்த படமும் இதோட ரொம்ப அழகா முடிஞ்சிருச்சு. அப்புறம் உண்மையான அந்த ஜெசிகா வாட்சன் இருக்காங்க இல்லையா, அவங்க 210 நாள் கடல்ல தன்னந்தனியா உலகத்தை சுத்திட்டு வந்த அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையும் நமக்கு காட்டுறாங்க. இந்த படத்துல நம்ம என்னெல்லாம் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தோமோ அது எல்லாமே உண்மைதான். அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா நமக்கு காட்டுறாங்க. உண்மையான ஜெசிகா வாட்சன் இளம் வயதிலேயே கடல் மார்க்கத்துல இந்த உலகத்தை சுத்தின முதல் நபர். இந்த உலக சாதனையை படைச்சதுக்கு அப்புறமா அவங்க 2 புக்கும் கூட எழுதி பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த கதையை கேட்கறதுக்கே புல்லரிக்கிற மாதிரி இருந்ததுல. இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே போற போக்குல ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் இந்த மாதிரியான அருமையான படம் இன்னும் நிறைய பேரை சென்றடையும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல படத்துல சந்திப்போம். தேங்க்யூ.